காலை வணக்கங்கள். இன்றைக்கி நாம் கோடை காலத்தில் ஐஸ் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பழமொழி உண்டு, நரி வலது பக்கம் போனால் நல்லதா, இடது பக்கம் போனால் நல்லதா அப்படின்னு சொல்லும்போது கடிக்காமல் போனால் நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் நம்ம இப்போ வெளியே இருந்து வருவோம், வீட்டுள்ளுக்க வந்த உடனே ஓடி போய் ஐஸ் பெட்டியை எடுத்து திறந்து நம்ம ஏதோ ஒரு கூலாக குடிச்சிருவோம். இதில் என்ன ஒரு மாற்றம்னு சொன்னால், அதாவது நம்ம உடம்பு எப்போவுமே சூடாக தான் இருக்கக்கூடியது. அது குளிர்ச்சிங்கிறதே கிடையாது. குளிர்ச்சி ஆகிட்டோன்னா நம்ம என்னைக்கு மூச்சு போயிட்டோம் அன்றைக்கி தான் குளிர்ச்சி ஆகும். அது வரைக்கும் நம்ம உடம்பு சூடாக தான் இருக்கும். அப்போ வெளியே இருந்து வரும்போது நம்ம உடம்பு ரொம்பவே சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் சுடு தண்ணியும் குடிக்கக்கூடாது, பச்சை தண்ணியும் குடிக்கக்கூடாது. அப்போது இந்த ரெண்டுமே குடிக்கக்கூடாதுங்கும்போது நம்ம ஐஸ் வாட்டர் குடித்தா என்ன ஆகும்? அதாவது சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லேன். ஒரு ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கு, சூடு இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸ்டவ் அணைச்சிட்டோம். அணைச்ச பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் லேசாக தண்ணி எடுத்து தெளித்தோம்னா ஏற்கனவே அந்த சூட்டில் 2 மடங்கு சூடு எவாப்ரேட் ஆகும், நம்ம கையில் பிடிக்கும். அதே மாதிரி நம்ம எந்த தண்ணியை குடித்தாலும் சரி உடனடியாக உள்ளுக்க போய் ஒரு ரியாக்ஷன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதில்ல, ரொம்ப ஸ்லோ பாய்சனாக அது நடந்துகிட்ருக்கோம். இது நாளடைவில் வயிறு சம்பந்தமான கோளாறுகளை உண்டாக்கும், நரம்பு தளர்ச்சியும் உண்டாக்கும். இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிய வேண்டியது. அடுத்தால என்னொன்று, நம்ம வெளியே போகும்போது நிறைய இடங்களில் ஐஸ் போட்டு நம்ம ஜூஸ் குடிப்போம். நான் ஒரு சின்ன ஜூஸ் கடை வச்சுருந்தேன். அப்போது ஒரு முறை ஐஸ் வாங்க போகும்போது அந்த ஐஸ் விற்கக்கூடிய பையன், நான் சொன்னேன் இன்னொரு இடத்துல வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த கடை இன்னொரு கடைக்கார பையன் என்ன சொன்னால், சார் எங்கள் ஐஸ் ரொம்ப நல்ல ஐஸு, ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும், கட்டியாகவே இருக்கும், அங்கே வாங்கக்கூடிய ஐஸெல்லாம் உடனே உருகி போயிடும் அப்படின்னா. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன் அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டோன்னே ஒரு சின்ன விஷயம் சொன்னான். என்னென்னா, நாங்கள் கொஞ்சம் கெமிக்கல் அதிகமாக போட்டு ரொம்ப நேரத்துக்கு உருகாது அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, சரி என்னன்னு திருப்பி அதை ஊடுருவி கேட்கும்போது எங்கள் கம்பெனி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ உடனே நான் அந்த இடத்த தேடி போனேன். போய் உள்ளுக்கு போனால் ஒரு 2 கம்பெனி இருக்குது. அப்போ வெளியே ஒரு கடையில் பேசும்போது, சார் நல்ல ஐஸ் வேணுமா கெட்ட ஐஸ் வேணுமான்னு கேட்டால், இது என்னடா நல்ல ஐஸு கெட்ட ஐஸு, இங்கே என்ன பாகுபாடு அப்படின்னு கேட்டால், அங்கே குட்டையிலேருந்து எடுத்து செய்யக்கூடிய ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று, நல்ல தண்ணியில் பண்ணக்கூடிய ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி, 2 ஃபேக்ட்ரி அப்படின்னாச்சு. அப்போ மோசமான தண்ணியில் செய்யக்கூடியது என்னென்னா, குட்டை தண்ணியில் செய்யக்கூடியது அந்த இந்திக்கார பையன்களுக்கு குல்ஃபி ஐஸில் உள்ளுக்க போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஐஸாக இருக்குது. அந்த நல்ல ஐஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் அங்கே போய் ஃபேக்ட்ரி உள்ளுக்க போகிறேன். போய் நல்ல ஐஸ் தண்ணியை பார்க்கும்போது கீழே தர முழுவதும் ட்ரம்மில் தண்ணி நிறச்சி வச்சுருக்கு. அதுக்கு மேலே பலகை போட்டிருக்கு நடக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் செருப்பு போட்டு போகிறேன். செருப்பு போட்டு போகும்போது அங்கே நிறைய பேர் ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்குது. செருப்பை போட்டு நடக்கும்போது அந்த செருப்பில் உள்ள அழுக்கு, டஸ்ட்டு இதெல்லாம் அந்த ஐஸ் தண்ணி உள்ளுக்க விழுந்துட்டுருக்கு. அந்த கெமிக்கல் போடுறதுனால அந்த ஐஸில் எந்த கருப்பாக தண்ணி விழுந்தாலும் அது வெள்ளையாக தான் காட்டுது. ஆனால் அந்த ஐஸை உடச்சி நம்ம ஒரு இடத்துல ஒரு பாட்டிலில் போட்டு வச்சோம்னா அடியில் நிறைய அழுக்கு தங்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போய் நான் எனக்கு ஜூஸ் கடையே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா என்கிட்ட வரக்கூடிய மக்கள் எல்லாருமே ஐஸ் இருக்கா அப்போ தான் எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்து நான் இதுக்காகவே ஜூஸ் கடையை நிப்பாட்டிட்டேன். இதை விட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பரவாயில்ல, ஆனால் அந்த வேகமாக குடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு என்னென்னா, நான் ஒரு முறை எங்கள் வீட்டில் ஒரு பெரிய முருங்கை மரம் நின்று அதை தோண்டி எடுக்கிறதுக்கு பல நாள் நான் இங்கே சென்னையிலேருந்து ஊருக்கு போனேன்னே யாரையாவது கூப்பிடுவேன், இல்லை இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்றான். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லி வச்சா தான் ஆள் கிடைக்கும். சரி, ஒரு நாள் நானே என்ன பண்ணேன், மரத்தை தோண்டினேன். கடினமான வேலை. நல்லா தோண்டிகிட்டு இருக்கும்போதே அதாவது கிட்டத்தட்ட மரத்தை முழுசாக தோண்டி எடுத்துட்டேன்.
எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கும்போது கடுமையான தண்ணி தாகம் வந்து, அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, கடுமையான வேலை செய்யும் போதோ இல்லை ஓடி வந்தோ இல்லை வேகமாக மூச்சு வாங்க மாதிரி ஏதாவது வேலை செய்துட்டு வந்தோ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது இயற்கையாகவே பெரிய ஆட்கள் சொல்லி தந்த விஷயங்கள். ஆனால் அன்னைக்கு எனக்கு அந்த தண்ணி தாகத்தில் எனக்கு அந்த விஷயம் அவ்வளோ மறந்து போச்சு. என்ன பண்ணேன், ஒரு கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி குடித்தேன். ஒரு செம்பு தண்ணி குடித்து முடித்து வேலை செய்துட்ருக்கேன். திருப்பி 10 நிமிஷத்தில் திருப்பி தண்ணி தாகம் எடுத்து, உடனே அந்த தண்ணி தான் எடுத்துனா இன்னும் நிறைய குடிக்கணும்னு ஆசை. குடித்து முடியும் போதே தலை சுற்று வந்து அப்படியே போய் படுத்தேன். அதுக்கப்புறம் வெந்நியெல்லாம் குடித்து எடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அன்னைக்கு பிடிச்ச சளி எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி. என்னால் சளி தானேன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு, அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய மருந்து எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டேன். எந்த வகையிலும் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 மாதம் கஷ்டப்பட்டேன். அதுக்கு பிறகு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்க ஆரம்பித்தேன். ஏன் எதுக்காக இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது அகத்தியர் அழகாக அதை சொல்லியிருக்காரு. அதாவது கடினமான வேலை செய்துட்டு தண்ணி குடித்தா இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லும்போது, தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது தான் தீர்வு அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அதாவது ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை நம்ம தண்ணி குடிக்கணும், நிறைய குடிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு 1 அவுன்ஸு 1/2 அவுன்ஸ் மாட்டு அப்படியே குடித்து பழகிட்டோன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வராது. அப்போ தீர்வுங்கிறது நம்ம அளவு கம்மியாக பயன்படுத்துறது. நிறையா குடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், ஒரு பாட்டில் குடிச்சிடலாங்கிறது ஆசையாக இருக்கும். ஆனால் குடிச்சிட்டோன்னா நிச்சய நோய் நம்மளுக்கு உண்டு. இதில் வரக்கூடிய முதல் நோய் வந்து நரம்பு தளர்ச்சி. இதனால் இதுக்கு பெரிய மருந்து என்னன்னா, நம்ம மனக்கட்டுப்பாடு தான் பெரிய மருந்து. அதனால் இன்னையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ஐஸு சம்மந்தமான தண்ணிகளை பயன்படுத்துகிறத தவிர்ப்போம். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கான நல்ல வழி. நன்றி, வணக்கம்.